Hello friends, this is Rahubadi. E-frameworkல simple web application எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். WAN server யூஸ் பண்ணி இந்த application create பண்றேன். So server ஸ்டார்ட் பண்றேன். Server இப்போ ஆன்லைன்ல இருக்கு. Next command prompt open பண்றேன். E-framework path set பண்ணதுக்கு அப்புறம் current directory root folder க்கு change பண்றேன். cd wamp root folder www root folderல application create பண்றேன். YAIC next என்ன type of application create பண்றோமோ அந்த type. இப்போ நான் web app create பண்றேன். So web app next நம்ம application name just enter button press பண்ணுங்க. next confirmation message கேக்குது. yes ஆட்டோமேட்டிக்கா set of folders create ஆயிருக்கு. இந்த folders எல்லாம் root folderல இருக்கும். next அத பார்க்கலாம். c colon wamp folderக்குள்ள root folderல test app இந்த folder create ஆயிருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய folders இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் ஆனது protected. E-framework MVC பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கும். MVC பேட்டர்ன் கோடை செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு லைப்ரரியில 1000 புக் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு ஆர்டரா இல்லாம எல்லா புக்ஸும் கலந்துருந்தா நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது கஷ்டம். பட் அந்த புக்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் அடுக்கி வச்சிருந்தா ஈஸியா நம்ம அந்த புக்ஸை மேனேஜ் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் தான் MVC பேட்டர்ன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. MVC பேட்டர்னை 3 டைப்ஸா பிரிக்கலாம். மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்றதுக்கும் சேவ் பண்றதுக்கும் டூல் ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வியூ, இது டேட்டாவை யூசருக்கு ஷோ பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இது டேட்டாவை ரிசீவ் பண்ணி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஷோ பண்ணி காட்டும். இந்த வியூ பார்ட்ல தான் HTML கோட் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர், இது யூசர்ஸ் ஆக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது யூஸ் பண்ணி மாடல்ஸ் அண்ட் வியூஸை கால் பண்ணிக்கலாம். இது மாடல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணிட்டு வியூக்கு அவுட்புட்டை சென்ட் பண்ணும். கண்ட்ரோலர் வந்து ஒரு பாஸ் மாதிரி. இதுதான் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பாயிண்ட். நாம கிரியேட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரௌசர்ல ரன் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட் அப்ளிகேஷன் நேம் டெஸ்ட் ஆப். இதுல டிஃபால்ட்டா ஹோம், அபவுட், கான்டாக்ட் அண்ட் லாகின் பேஜ்ல இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு நியூ யூசர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர்ல யூசர் ஐடென்டிட்டின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை எடிட் பண்ணணும். இந்த ஃபைல்ல அத்தன்டிகேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல நியூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். டிஃபால்ட்டா அட்மின் டெமோன்னு 2 யூசர் அக்கௌண்ட் இருக்கும். யூசர் நேம் யூசர், பாஸ்வேர்டும் யூசர்னு செட் பண்றேன். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ லாகின்ல யூசர் கொடுக்குறேன். லாகின். இப்போ யூசர் அக்கௌண்ட்ல லாகின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபைல் main.php. இந்த ஃபைல்ல தான் டேட்டாபேஸ் கனெக்ஷன், நம்ம அப்ளிகேஷன் நேம் எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம். protected config இங்க தான் main.phpங்கிற ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் இதை எடிட் பண்ணலாம். மோஸ்ட்லி எடிட் பண்றதுக்கு நோட்பேட் ++ இது யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்பேட் யூஸ் பண்ணும்போது அலைன்மெண்ட் கரெக்டா இருக்காது. ஸோ கரெக்டா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபைல்ல அப்ளிகேஷனுக்கு நியூ நேம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல மை வெப் அப்ளிகேஷன் இருக்கு. இது ஓல்டு நேம். இப்போ நியூ நேம் கொடுக்குறேன். டெஸ்ட் அப்ளிகேஷன். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம்.
ஓல்டு நேம் மை வெப் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ டெஸ்ட் அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். PHP myadmin இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் MyDB கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கிரியேட். டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆன டேட்டாபேஸ் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். இப்போதைக்கு டேட்டாபேஸ்ல எந்த ஒரு டேபிள் இல்லை. நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் நேம் மை டேபிள். டேபிள்ல 2 காலம்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபைனலா கோ. ஃபர்ஸ்ட் காலம் நேம் இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த காலம்க்கான டேட்டா டைப் காலம் லென்த். செகண்ட் காலம் டேட்டா டைப் இன்ட் காலம் லென்த். ஃபர்ஸ்ட் காலம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனலா சேவ். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம்க்கு பிரைமரி கீ செட் பண்ணிக்கிறேன். பிரைமரி கீ செட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாபேஸ் அண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் main.php ஃபைல்ல டேட்டாபேஸ் கனெக்ஷனை டிஃபைன் பண்ணலாம். config main.php இதுல MySQL டேட்டாபேஸ் இருக்கும். இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல டேட்டாபேஸ் நேம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம டேட்டாபேஸ் நேம் MyDB. இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கறதுக்கு பதிலா URL கூட கொடுத்துக்கலாம். frameworkல வெப் பேஸ்ட் கோட் ஜெனரேட்டர் டூல் இருக்கு. அதோட நேம் G. நெக்ஸ்ட் main.php ல இதை டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்றேன். 123 செட் பண்ணியிருக்கேன். URL யூஸ் பண்ணி இந்த G டூல அக்சஸ் பண்ணலாம். $r equal to GII ஒரு பாராமீட்டரா சென்ட் பண்றேன். என்டர். main.php ல செட் பண்ண பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுக்குறேன். என்டர். இப்ப பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இது உங்க அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மாடல் ஜெனரேட்டர் பத்தி பார்க்கலாம். இந்த டேபிள் நேம்ல உங்க டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ண டேபிள் நேம் கொடுக்கணும். MyTPL. நெக்ஸ்ட் ப்ரிவியூ பட்டனை பிரஸ் பண்றேன். அடுத்து ஜெனரேட். ஆட்டோமேட்டிக்கா சில ஃபைல்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாடல் கிளாஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் CRUDன்னு ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா C for create, R for read, U for update and D for delete. மாடல் ஜெனரேட்டர்ல காப்பி பண்ண கிளாஸ் நேமை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றேன்.
preview, generate. Next, இங்க இருக்க try it now link click பண்ணா புதுசா generate ஆன பேஜ் ஓபன் ஆகும். புதுசா myTPL னு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அது இப்ப டிஸ்ப்ளே ஆகுது. இந்த பேஜை நம்ம URL யூஸ் பண்ணியும் டிஸ்ப்ளே பண்ணலாம். URL ல இந்த பேஜ் ஓபன் பண்ணலாம். R equal to காப்பி பண்ணி வச்சிருக்க கிளாஸ் நேம் /create. இதுல யூசர் ஐடென்டிட்டியில கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். லாகின். இந்த பேஜ்ல இருந்து நாம கிரியேட் பண்ணிருக்க டேபிளுக்கு வேல்யூஸை இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும் அண்ட் அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். கிரியேட் கொடுத்தா சாரி பாஸ்வேர்டு இன்டீஜர் நான் செட் பண்ணிருக்கேன். இந்த வேல்யூ டேபிள்ல போய் ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதை அப்டேட் பண்ணலாம். மோர் தென் ஒன் டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும். கிரியேட். டேபிள்ல இருக்க டேட்டா விசிபிள் பண்ணி பார்க்கறதுக்கு லிஸ்ட் கொடுத்தா டேபிள்ல இருக்க டேட்டா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.